தமிழுக்கும் தமிழ் வரலாற்று பிரியர்களுக்கும் வணக்கம். வீரம் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்று நம்மிடம் கேட்டால், மாவீரர் அலெக்சாண்டர் என்றும் இந்தியாவின் 60% பகுதியை ஆட்சி செய்த அசோகர் என்றும் நம் தமிழ் வரலாற்றை தெரியாதவர்கள் வேண்டுமென்றால் கூறலாம். ஆனால் இது என் தாய்நாடு, இது என் தாய்மொழி என விடுதலை போராட்டத்தின் இறுதி தருணங்கள் வரை நெஞ்சம் நிமிர்த்தி கைதலில் ஆயுதம் ஏந்தி போராடி தன் உயிரை நீத்த நம் முன்னோர்களின் உணர்வுகள் சொல்லும் வீரம் என்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை. இத்தகைய வரலாற்றை தெரிந்தவர்கள் சொல்வார்கள் நம் முன்னோர்கள் மா வீரர்கள் என்று. அவர்களுக்கு அசோகர் மற்றும் அலெக்சாண்டரின் வரலாறு ஒரே காணல் நீராகத்தான் புலப்படும். யார் இந்த தமிழன்? ஏன் இவனுக்கு மட்டும் எத்தனை வீர வரலாறுகள்? கிமு முதல் கிபி வரை இந்திய வரைபடத்தின் அடிப்பாகத்தில் கால் வைக்கவே அஞ்சிய அந்நியர்களுக்கு தெரியும் நம் முன்னோர்களின் வீரம் என்னவென்று. ஆக இந்த வீரம் சிறந்த வரலாற்றை நம் மக்களின் காதுகளில் உரைக்கும்படி சொல்ல நம் தமிழ் தேசம் வலையொலி கடமைப்பட்டுள்ளது. அவ்வாறாக வீர வரலாற்றின் ஒரு பக்கமாக வீரமங்கை வேலுநாச்சியாரின் காணொலிகள் வேலுநாச்சியாரின் அரசியல் தந்திரத்தால் ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்ட சேர்வையை எவ்வாறு மீட்டார்கள், வேலுநாச்சியாரின் தமிழ் பற்று, தீண்டாமையை எதிர்த்து அவர் வெளியிட்ட அறிக்கைகள் அனைத்தும் வீரமங்கை வேலுநாச்சியாரின் பாகம் 2 காணொலியில் பார்த்தோம். வீரமங்கை வேலுநாச்சியாரின் பாகம் 3 காணொலியை காண்பதற்கு முன் நீங்கள் தமிழ் தேசம் வலையுடைய இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் அதனை சப்ஸ்கிரைப் செய்து அதன் பெல் ஐக்கானை ஆளில் வைத்துக் கொள்ளுங்கள். இதுவரை வீரமங்கை வேலுநாச்சியாரின் முதல் 2 காணொலியை காணாதவர்கள் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் பாக்ஸில் உள்ள லிங்கை பயன்படுத்தி அந்த காணொலிகளை பார்த்துவிட்டு வாருங்கள். வீரமங்கை வேலுநாச்சியாரின் முதல் 2 காணொலிக்கு கொடுத்த அதே ஆதரவை இந்த காணொலிக்கும் தாருங்கள். வீரமங்கை வேலுநாச்சியாரின் 3ஆம் பாகத்தில் சிறுவயதில் திறமையிலும் வீரத்திலும் சிறந்து விளங்கிய நம் வீரமங்கையின் இல்லற வாழ்க்கை பற்றியும், ராமநாதபுரத்தின் இளவரசையும் மற்றும் சிவகங்கையின் மகாராணியுமான நம் வீரமங்கையின் முதல் யுத்தம் எவ்வாறு இருந்தது என்பதை பற்றியும் காண்போம். நம் வீரமங்கையால் தீண்டாமையை எதிர்த்து வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கை மக்கள் மத்தியில் தீயாய் பரவி கொண்டிருந்த சமயம். அதனால் மக்கள் தங்களை காக்க வந்த ஒரு தெய்வமாக நம் வீரமங்கையை எண்ணினார். இந்த அறிக்கை தென்னகத்தின் அனைத்து இடங்களுக்கும் பரவ அந்நாட்டு மன்னர்களும் அந்த அறிக்கைக்கு ஒரு ஆதரவை தெரிவிக்கும் வண்ணம் ஒற்றர்கள் மூலமாகவும் அல்லது நேரடியாகவும் தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். ஆக இவ்வாறாக சிவகங்கை சீமையில் இருந்து வந்த ஒரு வாழ்த்து செய்தி நம் சேதுபதி மன்னருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அது என்னவென்று தெரியுமா? சிவகங்கை சீமையின் மன்னரான சசிவர்ண தேவர் அவர்கள் தன் மகன் முத்து வடுகநாதருக்கு வேலுநாச்சியாரை பொண்ணு கேட்டு கடிதம் அனுப்பியிருந்தார். இதனை சேதுபதி மன்னர் நம் வீரமங்கையிடம் சொல்ல அவர் எதுவும் சொல்லாமல் சென்று விட்டார். ஏனென்றால் இப்பொழுதுதான் மக்களின் மத்தியில் சாதிகளை ஒழிக்க அறிக்கைகளை வெளியிட்டுக் கொண்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் தீண்டாமையை ஒழித்து ஒரு பெண்கள் போர் படையை உருவாக்க வேண்டும் என்பதே வீரமங்கையின் ஒரு எண்ணமாக இருந்தது. அவரது மனதை புரிந்து கொண்ட சேதுபதி மன்னர் நம் வீரமங்கையிடம் சென்று திருமணம் செய்யாமல் இறுதி வரை இருந்துவிட முடியாது. ஒரு இளவரசியாக செய்ய வேண்டியதை ஒரு அரசியாக எளிதாக செய்துவிட முடியும். நீ இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றாலும் என்னிடம் அனுமதி கேட்கின்றாய் அல்லவா? ஆனால் நீ அரசி ஆகிவிட்டால் மக்களுக்கு செய்ய வேண்டியதை தடை இல்லாமல் செய்யலாம். அதுபோல ராமநாதபுர சீமையின் மக்களுக்கு மட்டும் இல்லாமல் சிவகங்கை சீமையில் உள்ள மக்களுக்கும் உன்னால் நன்மை செய்ய முடியும் என்று சேதுபதி மன்னர் சொல்ல, இது நம் வீரமங்கைக்கு சரியாகவே தோன்றியுள்ளது. அப்பா, எனக்கு இதற்கு சம்மதம் தான். ஆனால் எனக்கு ஒரே ஒரு விருப்பம் மட்டும்தான். எனக்கு கணவனாக வரக்கூடியவர் எந்த ஒரு கட்டத்திலும் ஆங்கிலேயர் கூட கை கோர்க்க கூடாது, யாரும் முன்னிலையும் அடிப்பணிய கூடாது என்று நம் வீரமங்கை தன் விருப்பத்தை தன் அப்பாவிடம் சொல்ல, அதற்கு சேதுபதி மன்னர் முத்து வடுகநாத தேவரின் திறமையையும் அவரும் விடுதலை போராட்டத்தில் தான் உள்ளார் என்பதையும் வீரமங்கையிடம் சொல்ல, நம் வீரமங்கைக்கு முத்து வடுகநாத தேவரின் மீது ஒரு ஈர்ப்பு வந்துள்ளது. என்னத்தான் வீரமங்கையாக இருந்தாலும் அவருக்கும் காதல் ஏற்படுவது ஒரு ஏகத்தான் இல்லாமல் ஒரு உண்மையான காதல் ஒருபோதும் அவர்களின் பலத்தை குறைக்காது, மாறாக அவனை பல மடங்கு உயர்த்தும். ஆக நம் வீரமங்கையின் வாழ்க்கையில் முத்து வடுகநாத தேவரின் வருகை அவருக்கு ஒரு பக்க பலமாக அமைந்தது. அவ்வாறாக பெண் பார்க்கும் தருணத்தில் இளவரசரையும் இளவரசையும் பார்த்த மக்கள் ஜோடி என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். அப்பொழுது சின்ன மருதுவுக்கு 2 வயதுதான். பெரிய மருதுவுக்கு தன் அக்காவை கல்யாணம் செய்யும் முத்து வடுகநாத தேவராய் பிடித்திருந்தது. பின் ஒரு மாதத்தில் திருமண நாளும் குறிக்கப்பட்டது. முன்னொரு காலத்தில் மறவர் நாடு என்று ஒன்றாய் பின்னி இருந்த நம் நாடு பின் ஆற்காடு நவாப் போன்ற சில அந்நியர்கள் சூழ்ச்சியால் ராமநாதபுரத்தை சேதுபதி நாடு என்றும் சிவகங்கையை மறவர் நாடு என்றும் பிரித்து இருந்தார்கள். ஆக பல வருடங்களுக்கு முன்பு பிரியப்பட்ட 2 நாடுகள் நம் வீரமங்கையின் திருமணத்தில் ஒன்று கூடி தங்கள் பாசத்தை பரிமாறிக்கொண்டார்கள். ஒரு நல்ல முகூர்த்தத்தில் திருமணமும் நடைபெற்றது. இந்த பக்கம் வெள்ளச்சி சேதுபதி மன்னர், சேர்வைக்காரர், பொன்னாத்தாள், மருது சகோதரர்கள் அவர்களின் ஆசியுடனும் மற்றும் இந்த பக்கம் சசிவர்ண தேவர், அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை அனைவர்களின் வாழ்த்துக்களை வாங்கிய தம்பதி குற்றாலத்தில் நண்பர் ஒரு
ஒருவர் மாளிகைக்கு தனிமைக்காக சென்றார்கள். இவர்களை இங்கு அனுப்பிவிட்டு சிவகங்கை மன்னரும் சேதுபதி மன்னரும் கச்சத்தீவுக்கு ஓய்வுக்காக சென்றார்கள். 10 நாட்களுக்கு பிறகு வீரமங்கையும் முத்து வடுகநாத தேவரும் குற்றாலத்திலிருந்து சேதுபதி நாட்டுக்கு செல்ல அவசரமாய் கூட்டிய அமைச்சர் கூட்டத்தில் அமைச்சர்களும் தளபதிகளும் ஆங்கிலேயர்கள் போர் தொடுப்பதை பற்றி பேசுகிறார்கள். அந்த இடத்துக்கு வந்த நம் வீரமங்கையும் முத்து வடுகநாதரும் நடந்ததை என்ன என்று கேட்க அதற்கு தளபதி அரசவையில் மன்னர் இல்லாததை தெரிந்து கொண்ட ஆங்கிலேயர்கள் வரி கேட்டார்கள். அதனை கொடுக்காத காரணத்தினால் படையை அனுப்பி போர் தொடுக்க திட்டம் போட்டுள்ளார்கள் என்று செய்தியை சொல்ல இதற்குத்தான் இவ்வளவு நாட்களாக காத்திருப்பதாகவும் போர் தொடுத்து வரும் முகமது அலி திரும்பி சென்றால் தானே வரி கட்டுவதை பற்றி பேச வேண்டும் என்றும் ஆவேசமாக கூறுகிறார் முத்து வடுகநாதர். முகமது அலி இல்லை, ஆற்காடு நவாப்பின் ஆள்தான் தஞ்சை மராட்டியன் போர் தொடுத்து வருவதாக சொல்ல இதனை கேட்ட வீரமங்கை சத்தம் போட்டு சிரிக்கின்றார். இதனை வியப்புடன் பார்த்துக் கொண்டிருந்த அமைச்சரிடம் சென்று வீரமங்கை நடந்ததை என்ன என்று தெளிவாக சொல்லுங்கள் என்று கேட்க நீண்ட காலமாக பிரிந்திருந்த 2 ராஜ்யங்களும் ஒன்றாக இணைந்துள்ளது. இந்த மகிழ்ச்சியை கொண்டாட இரு நாட்டு மன்னர்களும் கச்சத்தீவுக்கு சென்று விட்டார்கள். இதனால் சிவகங்கை சீமையில் மன்னரோ இளவரசரோ அமைச்சரோ எவரும் இல்லை. இதனால் தலைமை இல்லாத சிவகங்கை சீமை படையை எளிதாக வென்றுவிடலாம், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று தஞ்சை மராட்டியன் முகமது அலியிடம் சொல்லி அதற்கு அவரும் சம்மதிக்கின்றார். உடனே தஞ்சை மராட்டியன் அவசர அமைச்சரவை கூட்டி அவர்களிடம் ஆலோசனையை கேட்க அதற்கு ஒரு அமைச்சர் எதிரிகளை எப்பொழுதும் குறைவாக எடை போடக்கூடாது, நாம் சிவகங்கை சீமையை படையெடுத்து செல்வதற்கு இருக்கின்ற ஒரே வழி அனுமந்த குடிதான். அந்த அனுமந்த குடி சேதுபதி நாட்டின் கட்டுப்பாட்டில் உள்ளது. நீங்கள் சிவகங்கை சீமையை நோக்கி படையெடுத்து செல்லும் வேளையில் முத்து வடுகநாதர் தன் படையுடன் அனுமந்த புறத்தில் வந்து போரிடலாம். அது மட்டுமின்றி மன்னர் வேண்டுமென்றா இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அங்கு அரசியல் அறிவில் சிறந்த வேறு நாச்சியாரும் வீரத்தில் சிறந்த பெரிய மருதுவும் இருக்கின்றார்கள் என்று தஞ்சை மராட்டியனை அமைச்சர் எச்சரிக்க அதற்கு தஞ்சை மராட்டியன் சின்ன பசங்களை பார்த்து நான் பயப்படுறதா என்று அலட்சியத்துடன் சொல்ல அமைச்சர் புரிய வைக்க முயல்கிறார். ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாத தஞ்சை தளபதி நம் வீரமங்கையையும் பெரிய மருதுவையும் முத்து வடுகநாதரையும் போரில் தோற்கடித்து தன் குதிரையின் காலில் கட்டி தூக்கு வருவேன் என்று ஆவேசமாக சொல்ல அதற்கு தஞ்சை மன்னரும் சம்மதம் சொல்கிறார். ஆனால் இதனை தஞ்சை அமைச்சருக்கு ஒரு கடுகளவும் உடன்பாடு இல்லை. மகாபாரத போரில் வருகின்ற அனைத்து வீரர்களை காட்டிலும் கர்ணனின் மகனும் மற்றும் அர்ஜுனன் மகன் அபிமன்யும் வீரமும் போற்றத்தக்கது. ஆனால் அதனை விட பல மடங்கு வீரமான தமிழரின் பலம் தெரிந்தும் படையெடுத்து செல்கின்றீர்கள், இனிமேல் உங்கள் விருப்பம் என்று அமைச்சர் சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பி செல்கின்றார் என்று தஞ்சை அமைச்சரவையில் நடந்த அனைத்தையும் தன் ஒற்றர் மூலம் தெரிந்து கொண்ட அமைச்சர் வேலு நாச்சியாரிடம் சொல்லி முடிக்க மன்னர் இல்லாததை தெரிந்தும் அமைச்சர் எடுத்து கூறியதை பொருட்படுத்தாமலும் வரும் அந்த தஞ்சை படைத்தளபதி மராட்டியனை நாங்கள் 3 பேரும் பார்த்துக் கொள்கின்றோம், நீங்கள் சற்று ஓய்வெடுங்கள் என்று தன் சித்தப்பா சேர்வையிடம் சொல்ல அதற்கு சேர்வை இல்லையம்மா, கல்யாணமாகி 10 நாட்களே ஆகியிருக்கும் நிலையில் நீ யுத்தகலம் செல்வது சரியல்ல, இதனை சேதுபதி மன்னர் அறிந்தால் வருத்தம் கொள்வார் என்று சொல்ல அதற்கு நம் வீரமங்கை இன்னும் எத்தனை நாட்களுக்கு தான் பெண்களை வீட்டினுள்ளே அடைத்து வைப்பீர்கள், மட்டும் இல்லாமல் அவர்கள் தமிழர்களையும் நம் தாய் நாட்டையும் இழிவாக பேசிய பிறகும் நான் போருக்கு செல்லவில்லை என்றால் என்னால் நிம்மதியாக உயிர் வாழ முடியாது என்று சொல்ல அதற்கு முத்து வடுகநாத தேவரும் ஆதரவு அளிக்க பிறகு அனைவரும் சம்மதிக்கின்றார்கள். நம் வீரமங்கை வேலுநாச்சியார் தஞ்சை மராட்டியனை எதிர்த்து தன் முதல் யுத்த களத்தில் தன் காலடியை பதிக்கின்றார். போர் முரசு கொட்டி ஊரில் உள்ள அனைவருக்கும் சொல்ல அனைத்து வீரர்களும் கையில் வேலுடன் யுத்தகளம் செல்ல தயாராகிறார்கள். ஆனால் போருக்கு பெரிய மரவர் நாட்டை அனுப்புவா அல்லது சின்ன மரவர் நாட்டை அனுப்புவா என்று அமைச்சர் கேட்க அதற்கு நம் வீரமங்கை 2 படைகளும் ஒன்றுதான், இது 2 ராஜ்யத்துக்கு நடக்கும் போர் இல்லை, அந்த மராட்டியனுக்கும் தமிழர்களுக்கும் இடையே நடக்கின்ற ஒரு போர், நாம் தமிழர் என்று ஒற்றுமையாக போரிட்டால் நமக்கு வெற்றி நிச்சயம் என்றும் சொல்கிறார். அவருக்குள் மலையென திரண்ட படை வீரர்களின் உணர்வுகளை தூண்டும் வகையில் முத்து வடுகநாதர் இந்த போரில் நாம் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம், ஒருவேளை நாம் தோற்க நேரிட்டால் நான் வேலுநாச்சியாரின் கணவனாக இருக்க தகுதியற்றவன், வேலுநாச்சியாரின் முகத்தில் காலத்திலும் முழிக்க மாட்டேன் என்றும் ஆவேசமாக சொல்ல இதனை கேட்ட வீரர்கள் தன் இளவரசரின் மீது உள்ள பாசத்தால் தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் எதிரிகளை தன் வேளால் குலை நடுங்க செய்வோம் என்றும் ஆவேசம் பெருக வெற்றிவேல் வீரவேல் என்று கர்ஜிக்க இன்னொரு பக்கம் நம் வீரமங்கை நான் ஒரு நாளிலேயே மராட்டியின் படையை தோற்கடிப்பேன், அப்படி நடக்கவில்லை என்றால் இந்த இடத்திலேயே என் தலையை அறுத்து சாவேன் என்று கர்ஜிக்க இதனை கேட்ட அனைவரும் ஒரு நிமிடத்தில் உறைந்து போனார்கள். நாச்சியாரின் வீரத்தை வியந்து பார்த்து கொண்டிருந்தார்கள் அங்கு உள்ள வீரர்கள். அந்த வேளையில் இதனை கேட்ட சேர்வைக்காரர் மருதுவிடம் சென்று இந்த போரில் உன் உயிரை கொடுத்தாவது நாம் ஜெயித்தாக வேண்டும் என்றும் உன் அக்கா வேலுநாச்சியார் உன்னுடைய பொறுப்பு என்றும் சொல்ல அதற்கு பெரிய மருது அப்பா உங்களுக்கு இருப்பது நன்றி உணர்வு, ஆனால் எனக்கோ என் அக்கா வேலுநாச்சியாரி மீது உள்ள பாசம், ஆகையால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, என் உயிரை கொன்று என் உடலை தாண்டிதான் என் அக்கா வேலுநாச்சியாரை எவராலும் தொட முடியும், அது எவராலும் முடியாத காரியம் என்று எண்ணி சேர்வை அவ்விடத்திலிருந்து கிளம்புகிறார்.
இவ்வாறாக ஒவ்வொருத்தரும் தன் தாய்நாட்டை காப்பதற்காக தன் வீரத்தையும் தீரத்தையும் போர்க்களத்தில் எடுத்துரைக்க அது மலையென திரண்டு இருந்த அந்த வீரர்களின் மத்தியில் தன் தாய்நாட்டுக்காக போராட வேண்டும் என்ற ஒரு வெறியை தூண்டியது. ஆக அனைத்து வீரர்களும் போர்க்களத்தை நோக்கிய பயணத்துக்கு தயாராக இருக்கும் பொழுது அங்கு வந்து சேர்க்கின்றது 11 குதிரைகள். அந்த 11 குதிரைகளில் வந்தவர்கள் யாராக இருக்கும் என்று வியப்புடன் பார்த்து கொண்டிருக்கும் நம் வீரர்களின் மத்தியில் நம் வீர மங்கையின் தோழியான வெள்ளச்சியும் அவர்களுடன் போர்க்கலையை பயின்ற தோழிகளும் வருகிறார்கள். இதனை பார்த்த வேலுநாச்சியார் வெள்ளச்சியாரை கட்டி அணைத்து தன் படையுடன் இணைத்துக் கொள்கிறார். பின் வீரமங்கை வளரி படைக்கு தலைமையேற்க, மருது கவன்கள் படைக்கு தலைமையேற்க, வடுகநாதர் வாள் படைக்கு தலைமையேற்க, வெள்ளச்சி பெண்கள் படைக்கும் தலைமையேற்கிறார். வேலுநாச்சியாரின் பட வியூகம் எதிரிகளை மிரட்டியது என்றே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வடுகநாதரின் நண்பரான இரணியனும் தன் படையோடு இணைந்து கொள்கிறார். நாளை காலை யுத்தத்துக்கு அனைவரும் தயாராகி கொண்டிருக்கும் வேளையில் அங்கு வந்து சேர்கிறார்கள் நம் சேதுபதி மன்னரும் சசிவர்ண மன்னரும். அவர்களிடம் தன் திட்டத்தை சொல்லி ஆசி வாங்கிய பிறகு படைகள் யுத்த களத்தை நோக்கி செல்கின்றன. பின்பு யுத்த களத்தை அடைந்த தஞ்சை மராட்டியனிடம் அமைச்சர் அந்த 3 பேரும் தங்களை எதிர்க்க தன் படையோடு காத்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்ல, அதற்கு தஞ்சை மராட்டியன், சிறுவயது பசங்களாக இருக்கின்றார்களே, யுத்தத்தில் வெற்றி அடைந்தவுடன் இவர்களை வெட்டி விடலாம் என்று பார்த்தேன். ஆனால் இனி அவர்களை விடுவதாய் இல்லை. அவர்களை இந்த போர் களத்திலே கொஞ்சி விடுகிறேன் என்று சொல்லி யுத்த களத்துக்கு வர நம் வீர மங்கையின் போர் வியூகத்தை பற்றி அறிந்திராத தஞ்சை மராட்டியன் எண்ணி 150 பேர் தான் இருப்பார்கள் போல இந்த படையை கொண்டு என்ன எதிர்ப்பதா என்று சிரித்துக் கொண்டிருக்கும் வேளையில் கொதித்துக் கொண்டு இருந்தது வேலுநாச்சியாரின் படை வீரர்களின் ரத்தங்கள். வெற்றிவேல் வீரவேல் என்று கர்ச்சித்து வேலுநாச்சியாரின் படை வீரர்கள் எய்திய வேல்கள் அடுத்த நொடிகள் எதிரிகளின் குருதியில் நனைய அங்கு யுத்த களம் இரத்த களமானது. ஆக வேலுநாச்சியாரின் படையின் வேகத்தை சமாளிக்க முடியாத தஞ்சை மராட்டியன் ஒரு நொடியில் திணறி போனான். பின்பு யுத்த களத்தில் தோற்று நம் வீர மங்கையின் காலடியில் மண்டியிட்டு மன்னிப்பு கோருகிறான் தஞ்சை மராட்டியன். அவனை மன்னித்த வேலுநாச்சியார், எங்க நாட்டு மக்களை அடிமையாக்க வேண்டும் என்ற உங்கள் மன்னனின் எண்ணம் என் உடலில் உயிர் இருக்கும் வரை நிறைவேறாது என்று சொல் என்று வேலுநாச்சியார் சொல்ல, தப்பித்தோம் பிளத்தோம் என்று தஞ்சை மராட்டியன் ஓடினான். என்னத்தான் வெற்றி அடைந்தாலும் அது வீர மங்கைக்கு மகிழ்ச்சியை தரவில்லை என்றே சொல்லலாம். ஏனென்றால் அப்பொழுதுதான் வீரமங்கையின் தோழியான வெள்ளச்சி போரில் இறந்த செய்தியை வீரமங்கை அறிய அவள் நிலை குலைந்து போகிறார். அவர் மட்டுமல்லாது தான் இன்னொரு அக்காவாக எண்ணியிருந்த மருதுவும் தேம்பி அழ அவர்கள் இருவரையும் ஆறுதல் சொல்லி கோட்டைக்கு கூட்டு வருகிறார் முத்து வடுகநாத தேவர். இவ்வாறாக சிறு வயதில் இருந்தே தன்னுடன் இருந்த வெள்ளச்சியின் இறப்பு வேலுநாச்சியாருக்கு ஒரு பெரும் வருத்தமாக அமைய, இதுவே வருங்காலங்களில் தன் குழந்தைக்கு தன் தோழியின் பெயரான வெள்ளச்சி என்ற பெயரை சூட்ட ஒரு காரணமாக அமைந்தது. ஆக போரில் வென்ற வெற்றியுடனும் இழந்த தோழியின் நினைவுகளுடனும் ராமநாதபுரத்தில் இருந்து தன் புகுந்த வீடான சிவகங்கை சீமையை நோக்கிய தன் பயணத்தை தொடர்கிறார்கள் நம் வீர மங்கையும் முத்து வடுகநாதரும். அவர்கள் செல்லும் வழியில் எல்லாம் மலர் தூவி ஒரு பக்கம் மகிழ்ச்சியுடனும் இன்னொரு பக்கம் தன்னை காத்த தன் இளவரசி தன்னை விட்டு செல்கின்றாளே என்ற ஒரு சிறு வருத்தத்துடனும் கண்களில் கண்ணீருடன் மக்கள் வழியனுப்பி வைக்கிறார்கள். இவ்வாறாக ராமநாதபுர சீமையில் வீரமங்கையின் வரலாற்றில் முற்றுப்புள்ளி வைத்து நம் வீரமங்கை வேலுநாச்சியாரின் பாகம் 3 காணொளியில் முற்றுப்புள்ளி வைத்து அதே வீரமும் வேகமும் துளி அளவு குறையாத சிவகங்கை சீமையில் வீரமங்கை வேலுநாச்சியாரின் வீர வரலாற்றை காண வீரமங்கை வேலுநாச்சியாரின் பாகம் 4 காணொளியை காண காத்திருங்கள். மண்டியிடாத மானத்திற்கும் வீழ்ந்து விடாத வீரத்திற்கும் நம் தமிழ் மண்ணில் ஒருபோதும் முற்றுப்புள்ளி கிடையாது. அவை ஒவ்வொரு தலைமுறையும் கடத்தப்பட்டு கொண்டேதான் இருக்கும். இந்த முறை இந்த காணொளியின் மூலமாக உங்களை செஞ்சடைய செய்தமைக்கு காணொளியை லைக் செய்தும் நம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்தும் உங்கள் அன்பினை தாருங்கள். காணொளியின் இறுதியாக இது தமிழ் தேசம் வலையொலி. நான் உங்கள் செல்வா.